எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. கருப்பசாமி வித்தியாசமான ஒரு தலைப்பு, யாரும் எதிர்பாராத ஒரு தலைப்பு. ஒரு உக்ரமான ஒரு தெய்வம், துடிப்பான தெய்வம். தென்னாட்டில் பாதி பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியவங்க நம்ம கருப்ப அண்ணன் தான். நம்ம கருப்பண்ணன் கோவில் 18ஆம் படி கருப்பண்ணன் உலக பிரதிஷ்டை பெற்றது. சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லலாம். பழமுதிர்ச்சோலை ஆறுபட முருகன் கோயிலுக்கு அடிவாரத்தில் இருக்கார். அவரை வழிபடக்கூடிய பக்குவமே தனிங்க. பல பேருக்கு குலதெய்வம் கருப்பன்னா யாரும் கூட தெரியாது. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஆனா கருப்பன் யாரு, கருப்பசாமியோடைய தன்மை என்ன, அவருடைய குணாதிசைகள் என்ன அப்படின்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மதிப்பிற்குரிய ஆர்ஜே பாலாஜியோ அவர்களும், கருப்பன் சொல்லக்கூடிய படத்தில் நடித்த சூர்யா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. உண்மையா கிரேட்டுங்க. ஒரு பிரபலமானவர்கள் நம்ம குலதெய்வத்தை முன்னிறுத்தி இந்த தெய்வத்தை இப்படித்தான் வழிபடணும், இந்த தெய்வம் நம்மளுக்கு இந்தந்த காரியங்கள்லாம் நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கணும். உண்மையாலுமே சக்தி வாய்ந்தவருங்க நம்ம கருப்பண்ண. ஒரு மனசுல ஒரு தைரியம், ஒரு கம்பீரம், ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணனாய் இருந்து, ஒரு முன்னோராய் இருந்து, இன்னைக்கு நான் இருக்கேன், என்னுடைய அப்பாவுடைய அப்பா தாத்தாவா இருந்து, குல தெய்வமாய் இருந்து, நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர் கருப்பண்ணன். காவல் தெய்வம். முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு முறை உங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய கருப்பண்ணன் கோயிலுக்கு, அது இல்லை 18ஆம் படி கருப்பண்ணனுக்கு போய் பார்த்துட்டு, இல்லை 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறையாவது பார்த்துட்டு வரணும். பாங்கான படையல் போடணும். 18ஆம் படி கருப்பன் கோயிலில் படையல் போட முடியாது. கோயில் கிரவுண்டாண்ட கெடா வெட்டி சாப்பிட்டு அண்ணனை வழிபட்டு வந்தாலும் பரிபூர்ண சக்தி. திக்கத்தவனுக்கு தெய்வந்தான் துணைன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப நம்மளுக்கு கடனாளியா ஆயிட்டன்னா, மெயின் நோயாளியா ஆயிட்டன்னா, யாராவது ஏதாவது எவராது நம்ம வளர்ச்சியை பார்த்து போராமப்பட்டு வைப்பு சூனியங்கள் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கை கால் வீங்கிடும், உடம்பு நோயாயிடும், சுஸ்தாயிடும், ரத்தம் இல்லாம ஆயிடும், இந்திரியங்கள் செயல்படாத அளவுக்கு ஆயிடும். அந்த மாதிரி தருணத்தில் இருக்கிறவங்க நம்ம அண்ணன் 18ஆம் படி கருப்பண்ணன் கோயிலுக்கு முடிஞ்சா அவங்கள கூட்டிட்டு போங்க. இல்லை அவங்களுக்காக நீங்கள் வழிபட்டுட்டு அங்கே ஒரு சந்தனம் கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை இவ்வளோதான் இருக்கும், மண்ணே மருந்து, சந்தனமே மருந்து. அந்த சந்தனத்தை எடுத்து லேசாக நெத்தியில் வச்சுக்கிட்டாவே நோய் போச்சுங்க. உங்கள் கவலை போச்சு, கஷ்டங்கள் போச்சு. கம்பீர தோற்றத்தோட உங்கள் குடும்பத்துக்கு காவலாய் நின்று கை மேல பலன் கொடுக்கக்கூடியவர் நம்ம அண்ணன் கருப்பண்ணன் கருப்பசாமி. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கருப்பன் கோவில்ல கத்தி, வெட்டருவா, வீச்சருவா தானம் கொடுக்கலாம். இல்லை சாமிக்கு ஒரு ஓடு போட்டு கொடுக்கலாம்.
இல்லை சாமிக்கு பாதம் கால் ஆணி செருப்பு, அந்த செருப்புகள் வாங்கி கொடுக்கலாம். இப்படிலாம் முறையாக ஒரு வழிமுறை பண்ணிக்கிட்டு வந்தேன்னா நம்ம குடும்பத்தோட குடும்பமாக இருந்து நம்மளை காவல் காக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அண்ணன் நம்மளுக்கு கொடுப்பார். ஏதாவது ஒரு கருப்பண்ணன் கோயிலுக்கு போனீங்கன்னா, இல்லை 18ஆம் படி கருப்பண்ணன் கோயிலுக்கே போனீங்கன்னா கூட நான் சொல்லக்கூடிய சின்ன மந்திரத்தை சொல்லுங்க, மனசுக்குள்ளே சொல்லுங்க, அண்ணன் உங்களுக்கு கை மேலே பலம் கொடுப்பார். மந்திரத்தை சொல்லட்டா? முத்தான கருப்பசாமி முன்னின்று என்ன ஏன் குடும்பத்தை காப்பவனே, சித்தான சிறப்பான செய்திய நீங்க எனக்கு இப்ப சொல்லுங்க, இனிமே சொல்லுங்க, ஏன் குடும்பத்தை சிறப்போடு வாழ வைங்க, என்னைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். யாரேனும் எவரேனும் எனக்கோ ஏன் குடும்பத்துக்கோ பில்லி சூனியம் ஏவல் செய்வின என்னைக்காவது எப்பயாவது செஞ்சு இருந்திருந்தாங்கன்னா அதை நீங்க கட்டு முட்டு மோது முடிச்சு வைங்க. அண்ணே கருப்பண்ணே, கருப்பசாமி அண்ணே போற்றி இந்த மந்திரத்தை மனதார சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் வளர்ச்சிக்கு எவராது தொந்தரவு பண்ணியிருந்தாங்கன்னா அது ரிவேஷ் ஆகிடும். உங்கள் வளர்ச்சி பார்த்து தொந்தரவு பண்ணால் நோய் இருந்தால் கூட இந்த நோய் ரிவேஷ் ஆகிடும். உங்களுக்கு எந்த குறையும் வராது. முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் கோயிலில் தானம் பண்ணுங்க, இல்லை தவம் பண்ணுங்க. இப்படி அண்ணனா நினச்சி தான் குலதெய்வத்துடைய வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டா கருப்பண்ணன் கூட ஏற்பார். இந்த கிரகங்கள் எல்லாம் கோச்சாரத்தில் கோளாறாய் நிற்கும்போது காவலாய் வந்து காத்து கைமேல் பலன் கொடுக்கும் நம்ம அண்ணன் கருப்ப அண்ணன் போற்றி. எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது. டைம் கிடச்சா 18ஆம் படி கருப்பண்ண அண்ணனை போய் பாருங்கள். இல்லை மதுரையிலேருந்து சென்னை வர ரூட்டு மேலூர் டோல்கேட்டாண்ட, டோல்கேட்டுக்கு வாசல்லையே பக்கத்துலேயே ஒரு கருப்பன் கோயில் இருக்கும். ஒரு மாலை வாசலில் விபூதி இருக்கும். விபூதி அணிஞ்சிட்டு எங்கள் பிரயாணம் இனிமையாக இருக்கணும்னு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த குறையும் கருப்பண்ணன் கொடுக்க மாட்டார். சிவாய நம. நன்றி.